கோவில்ன்றதுனா பக்தரோட வேண்டுதல் சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் செய்வதற்காக தான் இந்த கோவில்கள். அங்கேதான் நம்மளோட வேண்டுதல் செய்யணுமோ அது பல்வேறு பூஜைகள் செய்வதற்கு உண்டு. அதுவும் பக்தர்களுக்காகத்தான் கோவிலுக்காக பக்தர்கள் இல்லை. நிச்சயமாக. அப்படி இருக்கப்படும் போது அதை நிர்வாகிக்கிறது அந்த அந்த அதை அந்த கோவில் எல்லாரும் சரிசமா பாவிக்காத அரசாங்கம் எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க, நிர்வாகம் தலையிடுது. ஸோ அந்த வேலை செய்பவர்கள் எல்லாரும் எப்படி இருக்க வேண்டும்? பக்தர்களுக்காகத்தான் அவர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்கள் அவர்களுக்காக வேலை செய்யவில்லை, அவர்கள் வசதிக்காக வேலை செய்யவில்லை. அப்படிதான். ஆனா தென்காசி கோவில் அப்படி இல்லை. அதிகாரிகள் வசதிக்காகத்தான் பக்தர்கள் இருக்க வேண்டும், அவர்கள் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும். கடவுளுக்காக அவர்கள்லாம் கிடையாது. அவர்கள் ஏனோ அவர்கள் தான் கடவுளாகவும் அவர்கள் சொல்வதுதான் ஆணையாகவும் அவர்கள் அப்படி செயல்படுறார்கள். அதுக்குண்டான தட்டியும் ஆதாரங்களாக வைத்திருக்காரு. அதை பார்த்து பக்தர்கள் மிகப்பெரிய குமுறலை எடுத்திருக்காங்க. எப்படி பக்தி வந்திருக்காங்கன்னா, கோயில விளக்கு பூஜை நடத்த வேண்டியது நாங்கள் தான், வேறு யாரும் நடத்தக்கூடாது. அதே மாதிரி இந்தந்த நாட்கள் தான் நாங்கள் நடத்துவோம், அந்த நாட்களில் தான் நாங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு பக்தர்களுக்கு இது வேறு நபர்கள் யாரும் நடத்தக்கூடாது, அப்படி வேறு நபர்கள் யாரும் நன்கொடை கேட்கக்கூடாது. இப்படி ஒரு பட்டியலே போட்டு வச்சுட்டு இது தொடர்பாக ஒரு தட்டி போர்டு வச்சுட்டு இது அறநிலைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இந்த போர்டை பார்த்து எல்லாருமே கொஞ்சம் ஒரு எரிச்சலோடும் கொஞ்சம் கோபத்தோடும் அறநிலைத்துறையை திட்டிக் கொண்டு தான் செல்கிறார்கள். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? தென்காசி கோவிலில் தொடர்ச்சியாக அந்த கோவிலில் இருக்கக்கூடிய செயல் அலுவலர்னால தொடர்ச்சியாக அவர் இந்துக்களுக்கு அந்த விரோதமாகவே ஒரு போக்கை கையாண்டு கொண்டு வருகிறார். அதை நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நமது செய்திகள் சிந்தனைகளிலேயே பல செய்திகளை நாம் இங்க பார்த்து விட்டோம். முதல்ல இந்த சம்பவத்துக்கு ஒரு பின்னணி இருக்கு. என்னன்னா, இதே போல கடந்த மாதம் என்று நினைக்கிறேன், அப்போ இதே போல ஒரு திருவிளக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று ஒரு பக்தர் அங்க இருக்கார். அவர் இதற்காக ஒரு கூட்டமைப்பையும் ஏற்றிருக்கிறார். திருவிளக்கு கூட்டமைப்புங்கிற மாதிரி ஒரு பேர்ல அவர் அதை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் கடந்த 25 வருடங்களாக இந்த மாதிரி கோவில்கள்ல விளக்கு பூஜை செய்வதை அவர் வழக்கமாக வச்சிருக்காரு. அது நடந்து கொண்டும் இருக்கிறது. ஒரு தமிழ் மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இவங்க கோயில்ல பூஜை நடத்துவாங்க. இது போலதான் அவர் சென்ற போது இந்த ஒரு விளக்குக்கு 10 ரூபாய் கட்டணம் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் என்ன கேள்வி கேட்டாருன்னா, ஒரு விளக்குக்கு 10 ரூபான்னு சொல்றதுக்கு நீங்க என்ன தரப்போறீங்க? நான் 10 ரூபா கொடுத்தா நீங்க என்ன தரப்போறீங்க? உங்க சார்பா நீங்க எதுவுமே தரப்போறது இல்லை. நாங்க எங்களுக்கு தேவையான பொருட்களை நாங்களே எடுத்துட்டு வர போறோம். உங்ககிட்ட நாங்க எதுவுமே கேட்கல. எண்ணெய், திரி, அந்த விளக்கு பூஜைக்கு உட்பட்ட எந்த சாமானங்களா இருந்தாலும் நீங்க எதுவும் தரப்போதில்லை, நாங்க தான் தரோம். அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு எதுக்கு நாங்க 10 ரூபா தரணும் கட்டணமாக? அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியை அவர் எழுப்பினார்னா, கோவில் என்பது பொதுவானது, இது போன்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்துவதற்கு தான் கோவில் என்பதே இருக்கு அப்படின்னு அவர் கேட்ட உடனே அவருக்கும் அந்த செயல் அலுவலருக்கும் இடையே நடந்த காரசாரமான அந்த உரையாடல்கள், வீடியோக்கள் எல்லாம் மாரியானது. அப்பவே அவர் சொல்லியிருந்தாரு, நீ இந்த தடவை நடத்திட்டீங்க இந்த விளக்கு பூஜைய, அடுத்த தடவை நீ இந்த விளக்கு பூஜையை எப்படி நடத்துறேன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏதோ இந்த பூஜை எப்படி நடத்த முடியாதோ தடுத்துட்டாங்க. இப்ப எப்படி தடுத்திருக்காங்கன்னா, இதற்காக காவல்துறையிடம் வேற சென்று புகார் கொடுத்திருக்காங்களாம். இவங்க விளக்கு பூஜை இங்க நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது தட்டியாகவும் வேற இங்க வச்சிருக்காங்களாம். அப்படின்னா எந்த அளவுக்கு பாருங்களேன், அவங்களுடைய ஒரு அகங்காரம். நான் சொல்லிட்டேன், நான் சொல்றதை மட்டும்தான் நீங்க கேட்க முடியும். நீங்க கோவிலா, அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த கோவிலை நீ ஏன் ஹேண்டில் பண்ணும், வேண்டாம் நீ போ, எங்களுக்கு தெரியும். நிச்சயமாக தவறுதான். அதே கோயிலோட செயல்பாட்டுல தலையிட முடியாது. இது ஒரு முறை 2 முறை கிடையாது. இந்த அம்மா ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டருங்கிறதுக்கு இன்னும் சொல்றேன். ஏற்கனவே என்ன பண்ணாங்க, இதே போலதான் திருவாசகம் ஓத வந்தார்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணாங்க, திருவாசகம் முற்றோதுதலுக்கு நீங்க கட்டணமா 200 ரூபா தரணும்னாங்க. அதுக்கப்புறம் அவரும் சரி ஒரு தடவை கட்டி வாங்கி அதை பண்ணாங்க. அடுத்த தடவையும் திரும்ப போகும்பொழுது அதே தடவை கட்டணம் வேணும். அடுத்த தடவை அவர் போகும்பொழுது இந்த மாதிரி அவருங்க கட்டணத்தை வாங்கி கொண்டுதான் எங்களுக்கு அலோவ் பண்ணாங்கன்றதை அவர் சொல்லிவிட்டார். மீடியாக்கள் எல்லாம் இந்த செய்தி விட்டது, நீ இப்படிலாம் செய்யலாம், நீ இனிமே திருவாசகமே இங்க ஓத முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மழையில கூட அவரை தண்ணியா இருந்தது, அதுல அந்த கொடையை வச்சு வர அந்த அம்மா அவரை தள்ளி விட்டது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். சமூக வலைதளங்கள்ல அந்த வீடியோக்கள் வரானது, அந்த செய்தி நம்ம ஸ்ரீ டிவிலையும் கூட அப்பொழுது நம்ம செய்திருந்தோம். அப்பயும் அவங்க அனுமதி இல்லாம இருந்தாங்க. அப்புறம் இந்து அமைப்புகள்லாம் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கோவில்ல போய் அவங்களே திருவாசகம் முற்றுவதல் நடத்தினாங்க. இதெல்லாம் நம்ம இங்க இப்ப நடந்தது பார்க்கணும். அப்ப அடுத்ததா பாருங்க, இப்ப திருவிளக்கு பூஜை நடத்தக்கூடாது. அப்ப என்னதான் கோயில நடத்துவீங்க?
திருவிளக்கு பூஜை கோயில் நடத்தக்கூடாது, திருவாசகம் திருவாசகம் ஏற்றுதல் பண்ணணுமா காசு கொடு, விளக்கு பூஜை நடத்தணுமா காசு கொடு. இல்லை அது என்ன கோவிலா, இல்லை நீங்கள் என்ன ஏதாவது கடை திறந்து வச்சுருக்கீங்களா, இல்லை ஏதாவது மண்டபம் நடத்துறீங்களா நீங்கள் ஹாலை வாடகை கொண்டு காசு கொடுக்கறதுக்கு? இதெல்லாம் எவ்வளோ கொடுமை பாருங்க. நான் வந்து ஒரு தடவை எனக்கு அந்த கோவிலுக்கு செல்லும் பொழுதும் எனக்கு வந்து மனசு வந்து பயங்கர வருத்தமாகத்தான் இருக்கு. இவங்களுக்கு கொஞ்சம் பக்கத்து ஊரான சங்கரன் கோயில்ல, இந்த சங்கரன் கோயிலுக்குள்ளார நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ரோட்ல பொருட்கள் வித்துட்டு இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? எதை எடுத்தாலும் 10 ரூபா, 3 10 ரூபா, 3 10 ரூபா, 3 10 ரூபான்னு ஒருத்த மைக் வச்சு கத்திட்டு வித்துட்டு இருப்பான் பாருங்களேன். அந்த மாதிரியான ஒரு காட்சி நீங்க அந்த கோயிலுக்குள்ளார போனா பார்க்கலாங்க. நீங்க ஒரு சன்னிதியும் நம்ம கலந்து போகும் பொழுது சனீஸ்வர பகவானுக்கு 5 எல் தீபம் ஏற்றுங்கள், உங்களுக்கு அது சரியாகும். ஒரு ஆள் லிட்டரலா போட்டிருக்காங்கங்க சன்னிதானத்துக்குள்ள. இது வெளியில, கோயிலுக்கு வெளியில இருக்குல்ல, கோவிலுக்குள்ளார சன்னிதானத்துக்கிட்ட அந்த சன்னிதானத்துக்கு பக்கத்துல ஒரு டேபிளை போட்டுக்கிட்டு அங்க ஒரு ஆள் நின்றுட்டு இந்த மாதிரி விளக்குகளை வைத்து கூவி கொண்டிருப்பார். பைரவர் கிட்ட போறீங்களா, உடனே பைரவருக்கு 5 விளக்கு ஏற்றுங்கள், பைரவருக்கு இந்த விளக்கை ஏற்றுங்கள், இன்னைக்கு இந்த பரிகாரம், இந்த துர்கைக்கு இந்த விளக்கு ஏற்றுங்கள். இந்த மாதிரி நீங்க வந்து அவங்க வந்து கூவி கூவி விற்கிறத வந்து நீங்க தெளிவா பார்க்க முடியும். அப்ப பக்தர்களுடைய பக்திக்காக வரக்கூடிய பக்தர்களை நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அந்த கோவிலை வந்து இப்ப நீங்க எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, பொருட்கள் வைக்கக்கூடிய ஒரு கூடமாக மாத்தி வச்சிருக்கீங்க கோவில. அப்புறம் இன்னொரு பக்கம் வந்தாச்சுன்னா பிரசாத ஸ்டாலாம். பிரசாதத்தை என்னைக்கு இங்க பணம் கொடுத்து வாங்கியிருக்கீங்க? பணம் கொடுத்து வாங்கினாலே அது பிரசாதமா இருக்க முடியாது, பிரசாதமா இருக்க முடியும். சரி, அப்படியாவது அந்த இறைவனுக்கு நீங்க அங்க அதை தான் சமர்ப்பிக்கிறீங்களா? இதுல இன்னொரு கொடுமை என்ன நடந்ததுன்னா, சாமிக்கு நெய்வேதியம் பண்ண வேண்டியதே புடுங்கி இவங்க வித்தவங்க. சாமியை ஏமாத்தி பிடுங்கி விற்கிற, சாமி பேரை வச்சு சம்பாதிச்சுட்டு அவருக்கே அவர் கொடுக்க வேண்டியதை கொடுக்காம பிடுங்கி பண்ணவங்க தான் இந்த அறநிலையத்துறை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அறநிலையத்துறை தான் இன்னைக்கு வந்து இருக்கு. அதுலயும் இந்த அம்மா வந்து இந்த கோவிலில் நடத்தி கொண்டிருக்கிற கொடுமைகள் என்பது தொடர்ந்து வந்து இந்த நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அம்மா உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும். இவங்க உடனே என்ன நினைக்கலாம், இவங்களை மாத்திரலாம் அப்படின்னு நினைச்சு மாத்தினாங்க அப்படின்னா அங்க போய் இன்னொரு கோயில போய் இதே வேலையை அவங்க செய்வாங்க. இப்ப இந்த கோயில செஞ்சது காணாதுன்னு வேற ஒரு கோயிலையும் போய் இதே வேலையை இவங்க செய்ய தொடங்குவாங்க. அதனால இந்த அம்மாவை முழுமையாக சஸ்பெண்டே பண்ணணும். இந்த விஷயங்களில் தலையிடுவதற்கு நீங்க யார் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி நமக்கு இந்த இடத்துல எழுந்துட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து இந்துக்களை வந்து கோவில், அதாவது கோவிலுக்கும் இந்துக்களுக்கும் இருக்கக்கூடிய பாண்டேஜ் இதை நாங்களே நடத்துறோம். ஏற்கனவே நம்ம இங்க கூட பார்த்தோம், பொதுமக்கள் பொதுவாக வந்து பல கோவில்கள்ல வந்து அங்கேயே போய் அவர்களே வந்து பொங்கல் வைக்கிறது வழக்கம். அதையே நம்ம ஒரு கோயில்ல பார்த்தோம். இங்க வந்து பொங்கல்லாம் வைக்கக்கூடாது, நாங்க பொங்கல் வச்சிருப்போம், நீ அந்த பொங்கலை வாங்கி நைவேத்தியம் பண்ணிக்க, நீ வந்து இங்க பொங்கல் வைக்கக்கூடாது, அந்த பொங்கலுக்கு ஒரு கட்டணம். இதுதான் இப்ப இவங்க திருவிளக்கு பூஜை நடத்துறது என்ன, ரொம்ப பக்தி மயமா நாங்களே சிறப்பா நடத்துறோங்கிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்ப இந்த ஒரு விளக்குக்கு நீங்க இவ்வளவு காசு கொடு, நான் திருவிளக்கு பூஜை நடத்துறேன் அப்படிங்கிறது. அந்த காசுல எவ்வளவு ஆட்டை போடுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோ நமக்கு தெரியாது. இதுதான் நீங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா, கோவிலுக்கும் பக்தர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த அட்டாச்மெண்ட் அதை வந்து நீங்க கட் பண்ணி விட்டாகணும். அப்ப நீ இன்னைக்கு வந்து இந்த கோவிலுக்கு திருவிளக்கு பூஜை அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வரக்கூடிய ஒரு 50 பேர் அந்த கோயிலுக்கு வரக்கூடாது. இந்த ஒரு நோக்கத்தோட தான் இவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. அதுவும் இந்த அம்மா வந்து இந்த பணி கொண்டிருப்பது என்பது அராஜகத்தின் உச்சம். உடனடியாக இவர்கள் வந்து பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது என் கோரிக்கை. இந்து அமைப்புகள் இதற்காக வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று நான் அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன்.